இந்த டைமில் சொல்ல போகிறோம், ஆண்டவரே கொஞ்ச நேரம் நான் உமக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். லார்ட், ஐ டெடிகேட் மை செல்ஃப் டு யூ. என்னையே உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் தன்னையே சிலுவையில் எத்தனை மணி நேரம் அர்ப்பணிச்சார்ல? மரணத்துக்கு அர்ப்பணிச்சார். மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டார். வலியில் வேதனையில் மிகவும் கஷ்டப்பட்டார். கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு பாடுபட்டு நிந்தை அனுபவித்து தன் ஜீவனையே நமக்காக கொடுத்தார். நான் யோசிச்சு பார்க்குறேன், அன்னைக்கு அவர் தம்முடைய ஜீவனை கொடுக்கலன்னா இன்னைக்கு நம்ம உயிராக இல்லை. அன்னைக்கு நான் உயிரை விட மாட்டேன், அன்னைக்கு இந்த மக்களுக்காக நான் சாக மாட்டேன்னு போயிருந்தாருன்னா, சிலுவையை விட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம கிடையாது. இன்னைக்கு நமக்காக வந்து தன் ஜீவனையை கொடுத்த தேவனுக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க போகிறோம். வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. பாடலாமா? வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினேன். உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினேன். உம்மையே தழுவினேன். உம்மையே தழுவினேன். வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே. சொந்தமாக இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே.
kadalabo shirara he re 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 rara puri kadanabe shidalayandalabo karara. எங்களோட பேசுங்க டாடி, எங்களோட இடைப்படுங்க டாடி. உம் நாமத்தின் மகிமைக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம், கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு மாபெரும் வார்த்தை. அவர் சிலுவையிலே மரிக்கப் போவதற்கு முன்பதாக, தன் ஜீவனை விடுவதற்கு முன்பதாக அவர் சொன்ன ஒரு மாபெரும் வார்த்தை தான் இது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். Let not your hearts be troubled. You believe in God, believe also in me. இயேசு கிறிஸ்து தனக்கு பாடுகள் அதிகமாய் வரும்போது பாடே இல்லாத நம்மை பார்த்து உன் இருதயம் கலங்க வேண்டாம் என்று சொன்னார். Today God wants us not to be fearful. பயந்துகிட்டே வாழ்க்கை வாழாத மகனே, பயந்துகிட்டே வாழ்க்கை வாழாத மகளே, நீ பயப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் நான் என்னுடைய ஜீவனை உனக்கு கொடுத்திருக்கிறேன். நீ பயப்படக்கூடாது என்பதற்காகத்தான் சிலுவையில் மரிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். நாம் மாம்சமும் இரத்தம் உடையவர்களாய் இருக்கிறபடியால் தாமும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்திருக்கிறார். Children are born with flesh and blood. அவர்கள் இரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் பிறந்திருக்கிறபடியால் அவர்களை காப்பாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தன் ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். அவர்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் பிறந்தபடியால் அவரும் அப்படியே பிறந்தாராம். மரணத்துக்கு பயப்படுகிறபடியால் மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவர் அவர் தம்முடைய மரணத்தினாலே ஜெயம் கொண்டாராம். So Jesus also was born with flesh and blood. தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட மகிமையான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் என்றால் நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் பிறந்தவர்களாய் இருந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் பிறந்த நமக்குள் உள்ள பயத்தை போக்கும்படி கர்த்தர் நமக்காகவே தம் ஜீவனை கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, பிள்ளைகள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் பிறந்திருக்கிறபடியால், அவர்கள் மனிதர்களாய் இருக்கிறபடியால், அவர்கள் மரணத்துக்கு பயப்படுகிறபடியால், பிசாசுக்கு பயப்படுகிறபடியால், அந்த பிசாசை மேற்கொள்ளும்படியாக அவரே தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தாராம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருப்பதற்காக. இந்த வார்த்தையை படிக்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. தேவஜனமே, ஆண்டவரே எனக்கு தலை வலிக்குது, உங்களுக்கு தலை வலிக்குமான்னு கேட்டால் கர்த்தர் சொல்வார், உனக்கு இருக்கிற மாதிரி தான்டா தலை எனக்கு இருக்குது, எனக்கும் தலை வலிக்கும். ஆனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டால், உனக்கு இருக்கிற போல தான் எனக்கும் மனசு இருக்குது. உனக்கு மாமிசம் இருக்கிறது போல் எனக்கு மாமிசம், உனக்கு ரத்தம் இருக்கிறது போல் எனக்கு ரத்தம், உன்னை போலே நான் இருக்கிறேன். ஆனால் உன்னால் மரணத்தின் அதிகாரியை மேற்கொள்ள முடியாது என்பதற்காக நான் வந்து மரணத்தின் அதிகாரியை உனக்காக மேற்கொண்டேன். அவனை அழித்தார் தம்முடைய மரணத்தினால. ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருக்க வேண்டாம் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொன்னார். அந்த எபிரேயர் 2:14 என்ற வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிங்களேன், ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிற அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமல், அதான் மெயின் வசனம், மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஜீவகாலம் எல்லாம் பயம், எல்லா நாளும் பயம். காலையில் பயம், மதிய பயம், சாயந்தரம் பயம், நைட்டில் பயம், படுக்கும்போது பயம், உட்காந்துருக்கும்போது பயம், சாப்பிடும்போது பயம், டாக்டர் கையில் போனால் பயம், ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பயம், ஸ்கூலுக்கு போனால் பயம், எக்ஸாமுக்கு போனால் பயம், பயம் 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 என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பயத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your hearts be troubled. என் மகனே, உன் இருதயம் கலங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
There is a evidence that God wants us to have control over our fear. நம்ம பயத்தை நாம் அடக்க வேண்டும். பயம் என்கிற வாகனத்தோடு நீ புறப்பட்டால் மகனே மகளே, நீ வாழ்வது அரிது, நீ வாழ்வது கடினமாக இருக்கும். நான் உனக்கு தைரியத்தை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பயம் நம்முடைய ஸ்பிரிட்டில் வருமா? வசனம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. அந்த இளைப்பாறுதல் உடம்புக்கு இல்லை பிரதர், நம்முடைய ஆத்துமாக்கும் நம்முடைய ஆவிக்கும். 12 மணி நேரம் ஒரு மனுஷன் தூங்கி இருந்து திரும்பி பயமாக இருக்குதுன்னு சொல்கிறான். தூங்காமலே ஒருத்தன் பயப்படலன்னு சொல்கிறான். ஏன் தெரியுமா? இவனுடைய ஆத்துமா இளைப்பாறுதல் இருக்கிறது, அவனுடைய ஆத்துமா இளைப்பாறுதல் அடையவில்லை. கர்த்தர் இன்றைக்கு நம் சரீரத்தில் உள்ள கலக்கத்தை பற்றி பேசவில்லை. சரீரத்துக்குள் வாழ்கிறோமே உண்மையான மனிதர்கள் நம்முடைய கவலையை பற்றி சொன்னால், நம்முடைய கலக்கத்தை பற்றி சொன்னார். When we live with fear and despair, என்னடா ஆகுது என்கிற கவலை வரும்போது, மகனே மகளே, நீ கலங்க வேண்டிய அவசியம் அல்ல. நீ ஒரு கோழை அல்ல, நீ ஒரு பயந்தாங்கோலி அல்ல. உன்னோடு கூட இருக்கிற தேவன் உன்னை தைரியசாலியாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். So believe today, be confident. நீ தைரியமாயிரு, போல்டாயிரு, have faith in God, rely on God, keep going, believe. மகனே, ஆண்டவரை நம்பி போயிட்டாரு. இன்னை வேலையை பார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எத்தனாம் தேதி? இன்னைக்கு தேதி சொல்லுங்க பார்க்கலாம். 14ஆம் தேதி 4ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு உனக்கு ஜீவன் கொடுத்தாரே, இன்றைய நாளை போக வைப்பார் என்றால் நாளைய நாளை போக வைப்பார். நாளைய நாளை போக வைப்பார் என்றால் உன் பிள்ளைகளை காணும்படி செய்வார். உன் பிள்ளைகளை காணும்படி செய்வார் என்றால் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காணும்படி கர்த்தர் செய்யக்கூடிய கிருபை தருவார். நாம் பயத்தில் ஆப்ரேட் பண்ணுகிற கூட்டம் அல்ல, கர்த்தர் மீது உள்ள விசுவாசத்தில் ஆப்ரேட் பண்ணுகிற கூட்டம். Are you going to believe in God and keep going? இன்றைக்கு கர்த்தரை விசுவாசித்து நீ புறப்பட ஆயத்தமா என் மகனே மகளே? Don't have trouble. Don't choose trouble. நான் எப்போதும் கவலையாக தான் இருப்பேன், எப்போதும் கண்ணீரை தான் இருப்பேன் என்று சூஸ் பண்ணாதே மகனே மகளே. உன் ஆயுசு நாட்கள் முடிந்துவிடும், உனக்கு வயதாகி போய்விடும். கர்த்தர் இத்தனை நன்மைகள் செய்திருக்க நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் துக்கப்படுகிறாய்? உன்னை காப்பாற்றும்படியாக நான் இருக்கிறேன். When we are fearful, our hearts are agitated. ஒரு 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 கிணத்தை கலக்கிறது போல நம்ம இருதயம் கலங்கி விடுகிறது பயப்படும் பொழுது. We have complete loss of our self control. முழுசாக கண்ட்ரோல் இல்லாமல் போய்டுறோம். நம்முடைய மனது நம்ம கண்ட்ரோல் இல்லை, நம்முடைய நினைவுகள் நம்ம கண்ட்ரோல் இல்லை, நம்முடைய சமாதானம் நம்முடைய கண்ட்ரோல் இல்லை, நமக்கு நிம்மதி இல்லை, நமக்கு உறக்கம் இல்லை. நம்மை பார்த்து தான் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. My son, you wouldn't have not received what you have planned, but you will receive what he has planned. மகனே, நீ என்ன வேண்டும் என்று நினைத்து திட்டமிட்டாயோ அது உனக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் அவர் உனக்கு என்ன வேண்டும் என்று திட்டமிட்டாரோ அது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். So don't be in anxiety. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Troubled hearts, கலக்கத்தோடு இருக்கிற இருதயங்களே, கலக்கத்தோடு இருக்கிற இருதயங்களே, கண்ணீரோடு இருக்கிற இருதயங்களே, முழுமையாக எனக்கு சமாதானம் இல்லை ஐயா என்று சொல்லுகிற இருதயங்களே, நீ நினைத்தது நடக்கவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ தோற்று போனாலும் நான் தோற்று போவதில்லை. இதோ மரணத்தை ஜெயித்தேன், சாத்தானை ஜெயித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. வாட் ஐ எம் கோயிங் டு டூ நெக்ஸ்ட்? நாளை என்ன செய்ய போகிறேன்? How I am going to fix it? ஹார்ட் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி சரியாக்க போகிறேன்? உன் மூளையில் கட்டின்னு சொல்கிறாங்களா, நான் எப்படி சரியாக்க போகிறேன்? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, நான் எப்படி சரியாக்க போகிறேன்? மகனே மகளே, எப்படி சரியாக்க போகிறேன் என்பது உன்னுடைய கவலை அல்ல, அது அவருடைய கவலை. அவரை விசுவாசிப்பது தான் உன்னுடைய கவலை. Things are going to change when people believe in Christ. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. அதனுடைய பயங்களும் சரி, பழைய ஹார்ட்டும் சரி, பழைய கிட்னியாக இருந்தாலும் சரி, நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்பொழுது புதிதாகும் என்று நமக்கு தெரியாது. ஸோ டோன்ட் பி அரஸ்டட் இன் யுவர் ஃபியர். காலையில் பயம் வருது, சங்கிலியோட வருது, சொல்லுது யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு. நீங்களும் கையை கொடுத்துடுறீங்க. அது பின்னாடி உங்கள் கையை முறுக்கி தலையை அப்படி திருப்பி கண்ணை மூடுறான்னு சொல்லி உருட்டின் போது நீங்களும் பயந்து போகிறீங்க. இயேசு சொல்கிறார், யூ ஆர் நாட் அண்டர் அரெஸ்ட். இந்த அப்படி உனக்காக ஜாமீன் கொடுத்திருக்கிறேன். நீ வெற்றி பெற போகிற நாள் உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்னிடத்தில் விசுவாசமாய் இருந்தால், என் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருந்தால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. There is a hope in Christ.
there is a dream in Christ. ஆண்டவரே, நான் எனக்குன்னு ஒரு கனவு வச்சிருந்தேன், பகற்கனவு கண்டேன், அது இல்லாமல் போயிடுச்சு சாமி. ஆனால் நீங்கள் எனக்குன்னு ஒரு கனவு வச்சுருக்கீங்களே, அது பலிக்கும். ஒரு பையன் சொல்கிறான், அப்பா நான் ஒரு பெரிய கனவு வச்சுட்டு லட்சியத்தில் ஓடுறேன். அப்பா சொல்கிறாரு, நான் உனக்காக ஒரு கனவு வச்சுட்டு ஒரு லட்சியத்தில் உன்னை பெற்றெடுத்தேன். ஆக இப்போ ஒரு கனவா இல்லை, எத்தனை கனவாயிடுச்சு? 2 கனவாயிடுச்சு. மகன் தன்னுடைய கனவிலே ஓடுகிறான், அந்த கனவிலே தோற்று போகிறான். தன் லட்சியத்திலே தோற்று போட்டு ஒன்றும் இல்லாமல் திரும்புகிறான். தகப்பன் காலிலே வந்து விழுகிறான். அப்பா சொல்கிறார், மகனே, நீ உன் கனவுல தோற்று உன் லட்சியத்தில் தோத்தாலும் பரவாயில்ல, என் கனவு இன்னும் தோக்கலடா, என் லட்சியம் இன்னும் தோக்கவில்லை என்று தன் மகனை எடுத்து மறுபடியும் சீரும் சிறப்புடன் ஆக்குவார் என்றால் அதே பரலோக தந்தை தான் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். You may lose your dream. He is not going to lose his dream for you. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். Things are going to change. Brother, sister, ஏசப்பா கையில் வந்துட்டேன், நினைச்சது நடக்காம மாறுதே. என் கூட்ட கலைக்கிறாரே, என் வீட்டை மாத்துறாரு, என் பிஸ்னஸை மாத்துறாரு, நண்பர்களை மாத்துறாரு, பணத்தை மாத்துறாரு, உடம்பு ஆல்டர் பண்றாரு. ஹல்லேலூயா. தலை சுத்துதே, வயிறு வலிக்குதே, முன்னாடி மாதிரி ஓட முடியலையே, நினைச்சதை சாதிக்க முடியலையே, என் உடம்பு கூட எனக்கு சப்போர்ட் பண்ணலையே. கவலையே படாதீங்க. சரீர பலவீனமாக இருந்தாலும் அவர் நினைத்தது நடக்கும். வயதாகி போனாலும் அவர் நினைத்தது நடக்கும். 40 வயதிலே பார்வோனை மேற்கொள்ள நினைத்த மோசே தோற்று போனான். ஆனால் 80வது வயதில் கர்த்தருடைய பலத்தினால் அதே பார்வோனை காலின் கீழ் விழ வைத்தார். He is not going to leave you. He is not going to forsake you. Instead he is going to build you. அவர் உங்களை கட்ட போகிறார். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை கட்ட போகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை கட்ட போகிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை கட்ட போகிறார். கர்த்தர் என்னை கட்ட போகிறார். God is going to build me. 2 விதமான கட்டுதல் இருக்குது. ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ் பில்டிங், இன்னொன்று டிஸ்ட்ரக்டிவ் பில்டிங். 2 இருக்குது. என்னதுங்க? கன்ஸ்ட்ரக்டிவ் பில்டிங், டிஸ்ட்ரக்டிவ் பில்டிங். உனக்கு கணக்கே ஏறாதா அப்படின்னு தலைமையிலே டக் 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 டக்குன்னு கொட்டி படா படி போதவான்னு சொல்லிடுறது ஒரு வகை இருக்குது. ஆத்திரத்தில் ஒரு 2 கொட்டு கொட்டி அவனை பிடிச்சி தலையெல்லாம் தடவி திரும்பி போடுறா வரும்னு சொல்கிறது ஒன்று இருக்குது. முதல்ல அனுப்பிட்டாங்களே, அது பேர் டிஸ்ட்ரக்டிவ் பில்டிங். இருக்கிறதையும் உடச்சி தூக்கி விசிறி அடிக்கிறது. நம்ம ஆண்டவர் எப்பொழுதும் கன்ஸ்ட்ரக்டிவ் தான். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் விழுந்த இடத்தில் எல்லாம் என்னை எல்லாரும் திட்டி ஏசினாலும், பாவம் என்னை வா மகனே இன்னும் செய் என்று சொன்ன போதிலும், என் தேவன் என்னை பத்திரமாக தான் பார்த்து இன்றைக்கு வரைக்கும் கட்டி கொண்டிருக்கிறார். ஆகையால் என் இருதயம் கலங்காது. ஏனென்றால் நான் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறேன், இயேசுவினிடத்திலும் விசுவாசமாக இருக்கிறேன். There is hope in his dream. அவர் என் மீது வைத்த கனவில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் என் மீது வைத்த கனவில் எனக்கு நம்பிக்கை இல்லை. There is hope in his presence. அவருடைய சமூகம், உம் சமூகமே என் பாக்கியமே. In his presence, அவர் என் கூட இருக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு முன்பாக சென்று கோணலான பாதைகளை, அவர் சமூகம் எனக்கு முன்பாக, his presence, அவருடைய சமூகம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தை விரும்புகிறீங்க? just soak into his presence. அவருடைய சமூகத்துக்குள்ள போயிடு மகனே, ஆழங்களிலே போயிடு. அவருடைய சமூகம், அவருடைய சமூகம் நமக்கு மாபெரும் பாக்கியம். உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் அவருடைய சமூகம். மாபெரும் சமூகம், மகா பெரிய சமூகம், மாபெரும் சமூகம். சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா. இயேசு ராஜா, ராஜா, இயேசு ராஜா. I believe in his presence.
பிரசன்ஸ். நான் அவருடைய சமூகத்தை நம்புறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சமூகம் என்னோடு கூட வருகிறது. அப்படியே கைத்தடி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சமூகம் என்னோடு கூட வருகிறது. கர்த்தர் சமூகம் என்னோடு கூட வருகிறது. சொல்லு மகனே, மகளே சொல்லு, கர்த்தர் சமூகம் என்னோடு கூட வருகிறது. கர்த்தர் சமூகம் என்னோடு கூட வருகிறது. பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். பகல்ல வெயில்ல போறாங்க, அப்படியே ஒரு மேகம். இரவிலே குளிர்ல போறாங்க, அப்படியே ஒரு அக்கினி ஸ்தம்பம். ஐயா பாடுறாரு, ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்லுணவே நாளெல்லாம் உம் நினைவே, நல்லுணவே நாளெல்லாம் உம் நினைவே. Whenever emotions are rolling, உணர்ச்சிகள் உருண்டு போய் கொண்டிருக்கிற நேரத்தில், சே நேற்று இப்படி நடந்துருச்சே, அட போன வாரம் இப்படி ஆயிடுச்சே, சே நம்ம படிப்பில் இப்படி ஆயிடுச்சே, நம்ம பிஸ்னஸில் இப்படி ஆயிடுச்சு என்று உன் உணர்வுகள் உருண்டோடி கொண்டிருக்கிற நேரத்தில், உன் பயங்கள் எழும்புகிற நேரத்தில், மகனே உன்னுடைய வருங்காலமே கேள்விக்குறியாய் மாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒன்றை குறித்துக்கொள், உன் இருதயம் கலங்கக்கூடாது. Let not your hearts be troubled. என் மீது நம்பிக்கையாயிரு, என் தகப்பன் மீது நம்பிக்கையாரு என்று சொன்ன இயேசு இன்றைக்கு உங்கள் காதுகளிலே, உங்கள் பக்கத்திலே தம் வார்த்தையை அருளிக் கொண்டிருக்கிறார். God is sending his word to you to remove confusion from your heart. உன் மனதில் உள்ள குழப்பத்தை மாற்றும்படியாக இதோ உன் தேவன் உன் அருகினிலே. உன்னால் வேலை செய்ய முடியவில்லை, உன்னால் வீட்டுக்கு வர முடியவில்லை, உன்னால் ஆலயத்துக்கு வர முடியவில்லை, என் மகனே ஒரு நிமிடமும் வருத்தத்தோடு நீ கழித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் கலங்கின இருதயம் உள்ளவர்கள் என்னிடத்தில் வருக 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 என்று அழைத்து, கலங்காதே என்னை நம்பு என்று சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. What is his message today? What elements he is going to give you? என்னத்தை அப்படி இயேசு உனக்கு கொடுத்து விட போகிறார்? என் மகனே, நீ கலங்காதபடி உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாக இயேசு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He is faithful to those who are going to believe him. நீ இன்றைக்கு உன் கஷ்டத்துக்காக அவரை நம்பு, சொல்லு, ஆண்டவரே உம் பாதத்தில் விழுந்து விட்டேன், உம் சமூகம் போதும் என்னை காப்பாற்ற என்பதற்காக. Are you fully persuaded in God? ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு எத்தனை பேர் இன்னைக்கு கன்வின்ஸ்டா வந்துக்கிறீங்க? நிஜமா நிஜமா கன்வின்ஸ்டா இல்லைன்னா வேணாம். இன்னொரு கேள்வி கேட்குறேன், ஆண்டவரே உங்களை திருப்தி செய்வார் என்கிற நம்பிக்கை இல்லை என்றால் வேறு யார் நம்மை திருப்தி செய்வார்? வேறு யாரும் இந்த பூமியில் இல்லை. அதுதான் ஃபாதர் பண்ணார். வேறொரு ஆசை இல்லை, வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. The all powerful creator God நம் கண்ணுக்கு முன்பதாக எல்லா உயிரினங்களையும் படைத்து நம்மை பிரமிப்பாய் பார்க்க செய்கிறவர், நம்மையே தாயின் கருவிலே பிரமிப்பாய் உருவாக்கினார். நம்மளால் வரைய கூட முடியல, நம்ம ஃபோட்டோவை கூட எடுத்துக்க முடியல, நம்மளை மாதிரி ஒரு பொம்மையை கூட செய்ய முடியல. ஆனால் நம்மையே உருவாக்கினவரை தான் இன்றைக்கு விசுவாசித்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம். Are you perceiving this message today? மகனே, இந்த செய்தியை உணர்ந்து கொள்கிறாயா? இல்லை என்றால் திரும்பவும் வருத்தத்தோடே புறப்பட்டு போகிறாயா? God is offering you the truth. நீ எதை கலங்கி கொண்டு அந்த கலக்கத்தை நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அது ஒரு மாயை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் என் மீது விசுவாசமாயிருந்தால் அவைகளை ஜெயிக்கலாம் என்று சத்தியத்தை கர்த்தர் கற்றுக்கொண்டிருக்கிறார். But you know, we are always convinced, we are always persuaded towards lie. பொய்யை ரொம்ப நம்புவோம். இவ்வளோ நாள் உயிரோட வச்சார அவரை நம்ப மாட்டோம். இன்னைக்கு வந்திருக்கிற அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை நம்பி அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம் என்று நினைப்போம். அவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம்,
நானே ஜீவன். இன்றைக்கு உனக்கு வாழக்கூடிய பலனை கொடுப்பேன் என்றால் இதே பலனை நாளைக்கும் கொடுப்பேன். இதே பலனை உன் பிள்ளைகளை காணும்படியும் கொடுப்பேன். இதே பலனை உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காணும்படி கொடுப்பேன். எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் பார்த்து நான் மாற மாட்டேன் மகளே, நீ மாறாமல் பார்த்துக்கொள். I am not going to change with any circumstances. No negative power can change me. எந்த நெகட்டிவிட்டியும் என்னை மாற்றாது மகனே. நெகட்டிவிட்டி உனக்கு தான் வரும், அது உன்னை தான் மாற்றும். Because I am always compassionate. உன் மீது மனதுருக்கத்தோடு தான் இருக்கிறேன். ஆமென். ஒருத்தனுக்கு படிப்பே ஏறல, டீச்சர் சொல்கிறாங்க மரமண்டன்னு. ஒரு வாத்தியார் சொல்கிறாரு, மரமண்டன் சொல்லாதீங்க டீச்சர், அவனுக்கு ஏன் ஏறலன்னு கண்டுபிடிங்கன்னு. வித்தியாசமான கோணத்தில் பார்க்குறாரு. மரமண்டன் சொல்லி ஒதுக்கல, அவனுக்கு ஏன் ஏறலன்னு பார்க்குறார். பார்த்தா அவனுக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருகிறார், பிறகு படிக்கிறான். அது போல தான் நம்ம ஏன் லைஃப்பில் வெற்றி பெறலைன்னு ஜீசஸ் ஸ்டடி பண்ணுறார். ஸ்டடி பண்ணும்போது நம்ம அவரை பார்த்து அழறோம். அவர் அழகாக ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணி நாம் வெற்றி பெறாததற்கு சில நோக்கங்களை, சில காரணங்களை கண்டுபிடித்து நம்மை மறுபடியும் வாழ வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கிறபடியால் தான் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. I am caring for you. I am compassionate for you. I am kind and I am gentle. நான் உன்னை மென்மையாக நடத்துவேன். I will be able to meet all your needs. உன் வீட்டுக்கு எவ்வளோ வாடகை தேவைன்னு எனக்கு தெரியும். எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். 14ஆம் தேதி வரைக்கும் தாக்கு பிடிச்ச நீ 15ஆம் தேதி தாக்கு பிடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். I am aware of your needs. I can meet this powerfully. உனக்கு வேணுமா? அற்புதம் செய்யட்டா? என் வல்லமை விளங்கும்படி செய்யட்டா? வானத்தில் இருந்து மன்னாவை பொழிந்தருளட்டா? தேவதூதர்களுக்கு கொடுக்கிற மன்னாவை கொடுக்கட்டா? உன் இருதயம் கலங்க வேண்டாம் மகனே. I am caring. I am powerful enough to meet all your needs. ஆமென். சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறவங்களா அவங்க பலவீனமான பகுதியில் கை வச்சுக்கங்க. சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் வல்லமையினால் என்னை சுகப்படுத்தும். ஆஸ்க் ஃபார் இஸ் பவர், பவர், பவர். அவருடைய பவருக்காக கிவிங்க. நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தருடைய பவர் இங்கே இறங்க போகிறது. ஓ ரீ ஷாத்தா லாக்கா தி லபோ தி ராக்கா அதெல்லாம் அந்நிய பாஷை பேசுங்க பிள்ளைங்களா. கர்த்தருடைய வல்லமை இங்கே இருக்குது. நம்ம ஆண்டவர் ரொம்ப பவர்ஃபுல் பிள்ளைங்களா. ஐயோ, நம்ம ஆண்டவர் போல ஒரு பவர்ஃபுல்லான கர்த்தர் கிடையவே கிடையாது. அவர் அற்புதர். கிறிஸ்தவர்களின் தேவன் ஜீவனோடு இருக்கிறார். எப்போ அற்புதம் செய்வார்னு நமக்கு தெரியவே தெரியாது, ஆனால் கட்டாயமாக அற்புதம் செய்வார். பவர்ஃபுல் காட், ஆல்மைட்டி காட், வல்லமையுள்ள தேவனே, காற்றையும் கடலையும் அதட்டின தேவனே, ஓ 38 வருஷம் படுக்கையா இருந்த மனிதனை சுகப்படுத்தின தேவனே, 12 வருஷம் உதரம் உள்ள ஸ்திரியை சுகப்படுத்தின தேவனே, 18 வருஷம் கூனியா இருந்த ஸ்திரியை சுகப்படுத்தின தேவனே, மரித்த பெண்ணை தலித்தா கும்மி என்று எழுப்பின தேவனே, மரித்த லாசரை உயிரோடு எழுப்பின தேவனே, ஆல் பவர்ஃபுல் ஜீசஸ் உம்மை விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்க, இயேசுவை விசுவாசிக்கிறோம், பிதாவை விசுவாசிக்கிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம், பிதாவை விசுவாசிக்கிறோம். ஆயிரமான பேருக்கு 5 அப்பத்தை கொடுத்து போஷித்த தேவனே, உம்மால் கூடும், உம்மால் கூடும். உம்முடைய வல்லமை இப்பொழுதும் பலவீனப்பட்ட சரீரத்தில் பாய்வதாக. சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. மகனே, நீ வாழ்வதற்குரிய பலனை பெற்றுக்கொள். Get the ability to stand. நிற்கக்கூடிய பலனை பெற்றுக்கொள். வாழக்கூடிய பலனை பெற்றுக்கொள். பிசாசை மேற்கொள்ளக்கூடிய பலனை பெற்றுக்கொள். தைரியத்தை பெற்றுக்கொள். பயத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை பெற்றுக்கொள். மரணத்தை ஜெயிக்கக்கூடிய பலனை பெற்றுக்கொள். Our God is more powerful than any circumstances. உன் சூழ்நிலை காட்டிலும் உன் கர்த்தர் பெரியவர். 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 அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. சூழ்நிலைகள் மாறும். Our God has an ability. என் தேவனால் கூடும் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவனால் செய்ய கூடும். மகனே, மகளே சொல்லு, என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய கூடும். அவ்வளவுதானா? என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய கூடும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய். இந்த பாட்டு மட்டும் எழுந்து நின்று பாடலாம். என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான், என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி
அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? மகனை பாடு. என் கர்த்தர் செய்ய என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால், என் தேவனால், என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயர்வேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் ஜீசஸால் நான் உயர்வேன். என் ஜீசஸால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், கன்ஃபார்மா நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். அந்த சாத்தானின் பெரிய பெரிய கண்கள் அதை பார்க்கும். அந்த சத்ருவின் வன் கண்கள் அதை பார்க்கும். எனக்கு விரோதமாக மந்திரம் செய்த இந்த மந்திரம் தந்திரம் செய்த அவனுடைய கண்கள் அதை பார்க்கும். என்னை பலவீனப்படுத்துகிற பலவீனத்தின் கண்கள் அதை பார்க்கும். என் தேவன் செய்வதை உலகம் பார்க்கும். என் கண் அவர் எனக்கு செய்கிற அற்புதத்தை காணும். அவன் கண் என் தேவன் எனக்கு செய்கிற அற்புதத்தை காணும். இருவருடைய கண்ணும் அவரை காணும். அவர்தான் பெரியவர். அந்த பெரியவரோடு இருக்கிறவன் தான் நான். என் இருதயம் கலங்காது. நான் அவரை விசுவாசிக்கிறேன். அவருடைய பிதாவை விசுவாசிக்கிறேன். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாதென்ற போது என் கூட சேர்ந்து அப்படியே வர்ஷிப் பண்ணுங்கப்பா. முடியும் என்றாரே. வேற எதுவும் யோசிக்காதீங்க. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. அந்த கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என்னோட கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், மகனே உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கரங்களை உயர்த்தி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. அப்பா வர்ஷிப் பண்ணாம போயிடாத. கர்த்தர் இங்க வந்துட்டார். ஹல்லேலூயா.
என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே, போராடும் என் நெஞ்சமே. நம்ம இதயத்துல கை வச்சுட்டு புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே, ஆனந்தம். God is going to give you joy. கர்த்தர் அற்புதம் செய்தபடியால் உன் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறப்போகிறது. மகனே, நீ இன்றைக்கு அழுகிற அழுகை அது ஆனந்த அழுகையை மாறும். பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே. There is scope beyond your ability. ஐயா சின்ன கையா, விரல கேத்த வீக்கையா, விரல தாண்டி போயிடுச்சியா என்று சொல்லுகிற மகனே, there is scope beyond your ability. உன் தகுதியை மிஞ்சின உதவி உன்னை தேடி கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். There is quietness in the midst of your trouble. பிரச்சனையோடு இரவும் பகலும் தூங்காது இருக்கிற உன்னை அமைதியாக உறங்க செய்யக்கூடிய வல்லமை கர்த்தர் இருக்கிறது. Nothing is impossible for your creator. உன்னால் கூடாது மகனே, உன்னை படைத்தவரால் கூடும். நீ உனக்கு சொந்தம் அல்ல, நீ உன்னை படைத்தவருக்கு சொந்தம். ஒரே ஒரு ஓலமிடு, ஒரே ஒரு சத்தமிடு, உதவி கூப்பிடு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அதோ அந்த வானத்தையும் இதோ இந்த பூமியும் உருவாக்கின அந்த கர்த்தரிடத்தில் என் தகப்பனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானமும் வல்ல தேவனிடமிருந்தே வானமும் படைத்த தேவனிடம் இருந்தே என்று கடந்த நன்மைகள் வருமே என் கண்களே எடுப்பே. என்று கடந்த நன்மைகள் வருமே என் கண்களே எடுப்பே. உங்களை யாரோ ஒருத்தர் சொல்லிருக்கீங்க, ஆண்டவரே என் வருங்காலத்துக்கு நான் இன்னும் பிளான் பண்ணவே இல்லைன்னு. தேசம் சொல்றாரு, நான் உன்னுடைய நித்தியத்துக்கே பிளான் பண்ணிட்டேன் மகன். ஜஸ்ட் கால் அப் ஆன் மீ. இந்த பூமியில மட்டுமல்ல, மறுமைக்கும் திட்டம். நீ வாழ்வதற்கு இந்த சரீரத்தை கொடுத்து இதை திட்டமிட்டு கொடுத்த நான் உனக்காக யாவையும் செய்வேன். There is a place for you in heaven.
I will take care of your eternal future. I will take care of you in your future in this earth beneath, in this present world. What is your outward circumstance today? இன்னைக்கு என்ன ஆண்டவரே, இன்னைக்கு என்ன மகனுடைய பிரச்சனை? உன் வீட்டு பிரச்சனையா? உன் குடும்பத்தில் பிரச்சனையா? உன் சரீரத்தில் பிரச்சனையா? உன் பண பிரச்சனையா? உன்னை வசதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் செய்வது என்ன? இயேசு நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று தானே சிலுவையில் மரித்தார். அவர் மரித்த பிறகும் அந்த நிம்மதி உனக்கு கிடைக்கவில்லை என்றால் இன்றைக்கு இந்த வார்த்தை உனக்கு தான். நீ கலங்காதே. He is touching you. பெற்றுக்கொள்ளுங்கள். கண்ணை திறக்காதீங்க. Let the glorious presence of God, goodness of God, நல்ல தேவனே, நல்ல தேவனே, நல்ல தேவனே, நல்ல தேவனே, நல்ல தேவனே, நல்ல தேவனுடைய நன்மை மக்கள் மீது இறங்குவதாக. The goodness of the good God, the goodness of the good God, the providence of the provider, the comfort of the comforter, the creator of this people. தாயின் கருவிலே இவர்களை உருவாக்கின தேவனே, பிள்ளைகளை தொடுவீராக. நல்ல தேவனை தொடுவீராக. பெற்றுக்கொள் மகனே, கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிரம்பு. என் சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னாரே, அதை நினைவு கூறு. நினச்சிக்கோ, அதை நினச்சிக்கோ. நீ இப்போ எதை நினச்சிட்டு இருக்க மகனே? Are you still remembering the peace which God has given to you? எங்கள் அப்பா எனக்கு சமாதானம் நிறைய கொடுத்துட்டு போயிருக்கும்போது நான் அதை நினைக்கிறேன். அவர் சொன்னார், நான் கொடுக்குற சமாதானம் உலகம் தராது. ஸோ இட் மீன்ஸ் உலகத்திலிருந்து சமாதானம் வராது. இப்போ கண்ண ஒரு கர்த்தர் உனக்கு தருகிறார் மகனே, என் பிள்ளையே, தேவ பிள்ளையே, கர்த்தருடைய மகனே, கர்த்தருடைய மகளே, தேவனுடைய சொக்க தங்கமே, ஆண்டவருடைய பொக்கிஷமே, கர்த்தருடைய பார்வையில் விளையாட பெற்ற முத்தே, உன்னை என் கண்மணி போல பாதுகாப்பேன் என்று சொன்னாரே, அவர் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள். Remember, remember, remember. Let your hearts not be troubled. Let your hearts not be troubled. Troubled hearts. Believe in me. Believe in my Father. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் சொல்லியிருப்பேனே, உனக்காகத்தான், உனக்காகத்தான். யுவர் ஹார்ட்ஸ் ஆர் பீயிங் ப்ரொடெக்டட். உங்களோட ரெண்டு கையை வச்சு உங்கள் ஹார்ட் அப்படியே பிடிச்சிக்கங்க. ஜீசஸ் கையில் ப்ரே பண்ணுங்க. ஜீசஸ் இதை டேக் ஓவர் பண்ணுங்க. ஜீசஸ் இதை நம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன். அந்த இடத்துல ஆத்மா இருக்கிறதா நினச்சிக்கலாம், ஆவி இருக்கிறதா நினச்சிக்கலாம், நாமளே அங்கே வாழறதா நினச்சிக்கலாம். அந்த இடத்துக்கு தான் பிரச்சனை நினச்சிக்கலாம். இயேசுவின் ரத்தத்தினால் ப்ரொடெக்ஷனுக்காக ப்ரே பண்ணலாம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னார். இதே 14:26. I will come to you. I will not leave you alone. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, அப்பா எனக்கு நம்ம தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுது, நீங்கள் என் கூட வந்துட்டீங்கன்றதை எனக்கு காட்டுங்க. என்னை தொட்டு காட்டுவீங்களா, இல்லை என் கண்ணில் காட்டுவீங்களா, இல்லை என் மனசில் காட்டுவீங்களா, இல்லை பைபிளில் காட்டுவீங்களா, எப்படியோ தெரியாது. நான் இன்றைக்கு உங்களை ஃபீல் பண்ணோம். யோவான் 14:26 படி நீங்கள் என்னை திக்கற்றவர்களாய் விடவில்லை என்பதை எனக்கு காட்டுங்க. என்ன ப்ரே பண்ணுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாவற்றையும் குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரப்போகிறார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். ஹோலி ஸ்பிரிட் நம் மத்தியில் இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் நம்மோடு கூட இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் இஸ் வித் அஸ். ஐ வில் நாட் லீவ் யூ கம்ஃபர்ட்லெஸ். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி அனுப்ப போகிறார். நாளைக்கு நீங்கள் போகிற இடத்துல அற்புதம் நடக்க போகிறது. நீங்கள் விசுவாசிக்க போகிறீங்க. சாத்தான் வரப்போகிறான், அவனை மேற்கொள்ள போகிறீங்க. வியாதி வரப்போது மேற்கொள்ள போகிறீங்க. நேற்று பார்த்த மெடிக்கல் ரிப்போர்ட் திங்கக்கிழமை அன்னைக்கு மாறப்போகிறது. சனிக்கிழமை அன்னைக்கு போராடின சத்துரை திங்கக்கிழமை அன்னைக்கு ஜெயிக்க போகிறீர்கள். மகனே, நீ போராடு. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார், உனக்கு சகாயம் செய்கிறார். I will not leave you comfortless. I am not going to leave you comfortless. Shikala patina khida yente nebo. Thank you, Lord. 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 Thank you, Lord.
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். டாடி, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய